ஓம் சாந்தி. குட் மார்னிங். இது மே 14 முரளிக்கு மீட்டலாகும். இதில் சில விடயங்கள் என்னுடைய கவனத்தை ஈர்த்தன. அதில் பிரதானமான விஷயம் சந்தோஷத்தை பற்றியது. பாபா மற்றவர்களுக்கு சந்தோஷத்துடன் ஞானத்தை பேச வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அத்துடன் அவர் சாப்பாடை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். இதுதான் இந்த முரளியில் மிகவும் தனித்துவமாக இருந்தது. அவை நான் அதில் ஒரு முகப்படுத்தி அதில் கொஞ்சம் பயிற்சிகளை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பாபா சொல்றார், நீங்கள் அதிகளவு உண்டீர்களாயின் நீங்கள் மிகவும் சோம்பேறித்தனமாக இருப்பீர்கள். உங்களாலே அதிக அளவு சேவை செய்ய முடியாமலும் போகும். தேவர்கள் மிக குறைந்த அளவு உணவைத்தான் உண்கின்றார்கள் என்றும் அவர் சொல்கின்றார். ஏனென்றால் தேவர்களிடம் சந்தோஷம் இருக்கின்றது, அதனால் அவர்கள் குறைந்த அளவு உணவைத்தான் உண்கின்றார்கள். இதைத்தான் நான் கொஞ்சம் வைத்து அதிலே பயன்பாட்டை பார்க்கலாம் அல்லது முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நான் இந்த வருகின்ற நாட்களிலும் இன்றிலிருந்து என்னுடைய சாப்பாடு கவனம் செலுத்தி, அந்த சாப்பாடும் என்னுடைய யோகம் எப்படி இருக்கின்றது, அது சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்பதை பார்க்கின்றேன். உண்மையிலே நான் அதில் பெரும்பான்மையாக பார்த்த விடயம் என்னன்னு சொன்னால், அதிலேயே அந்த திட சங்கல்பத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுது அதில் எவ்வளவு தரம் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் முதல் நான் அதிக அளவு உண்பதா இருந்தால், எப்பொழுது நான் குறைந்த அளவைத்தான் அந்த சாப்பாடு அளவு என்பது பார்க்கும் பொழுது சாப்பிடுகின்றேன். எனக்கு ஒரு விருந்து உபசாரம் வைக்கப்பட்டது. நிறைய வகையான சுவையான உணவுகள் எல்லாம் அதில் வைக்கப்பட்டிருந்தது. விசேஷமான ஒரு விருந்தாக அது இருந்தது. அதில் பிஸ்ஸா எல்லாம் இருந்ததாம். சில வேளைகளிலே பல தடவைகள் நான் இந்த அனுபவம் செய்திருக்கிறேன். இதை சாப்பிட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த தடவை தான் சொல்லியிருக்கின்றேன், வேண்டாம், ஒன்று சாப்பிட்டேன், ஆனால் 2வது பீஸை நான் சாப்பிடவில்லை, 2வது துண்டை நான் சாப்பிடவில்லை. ஏனென்னு சொன்னால், திடீரென்று பீஸா தன்னுடைய பிளேட்ல 2வது பீஸாவை அவர்கள் வைத்தார்களாம். எனக்கு அதிக அளவு சாப்பிட விருப்பமில்லை. 2வது என்னை சோம்பேறித்தனமாகவும் என்னை தூக்கத்துக்கும் கொண்டு செல்லும் என்று எனக்கு தெரியும். அவை அதிக அளவு மேலதிகமாக சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. அதை நான் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டேன். நாங்க சில வேளைகளில் அந்த நேரத்தில் நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்து அந்த குறிப்பிட்டு வச்சிருக்க வேண்டும். சில வேளைகளிலே மாலையில் சில வேளையில் நான் அந்த டைமில் சாப்பிடாட்டி பின்னேரம் சாப்பிடலாம், வேறு நேரம் சாப்பிடலாம். நல்ல யோகத்தை நான் கொண்டிருக்க விரும்பினேன். அதிக அளவு சாப்பிடாம இருக்கின்றது. அத்துடன் நான் கணக்க சாப்பிட்ட என்ன நடக்குது என்பதை நான் என்னிடம் அவதானித்து பார்த்தேன். அவையும் தியானம் மற்றும் உணவு இரண்டுக்கும் இடையில ஒரு தொடர்பை பார்த்தேன். என்ன சாப்பிட்றேன்,
எப்ப சாப்பிட்றேன், ஏன் சாப்பிட்றேன். நான் சரீரத்தை பராமரிப்பதற்கு நான் சாப்பிடுறேனா, இல்லாட்டி என்ன சந்தோஷத்தை படுத்துறதுக்காக சாப்பிட்றேனா. சில வேளைகளில சாப்பாடு ஒரு சமூகத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விடயமாக கருதப்படுறதால அந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்றோமா, இல்லாவிட்டால் உண்மையாவே பராமரிப்பு அந்த உடம்புக்கு வேணுமானதுக்காக சாப்பிட்றோமா, அந்த சாப்பாட்டால நான் சந்தோஷப்பட்டுறேனா. சில வேளையில சில சாப்பாடுல சாப்பிட்ட உடனே கோபம் வருகின்றது, அந்த கோபம் அதிக அளவு ஏற்படுகின்றது. நான் அதிக அளவு சாப்பிடும் பொழுது பாபா எனக்கு சொன்ன அளவு சாப்பிட முடியுமா, மௌனமா சாப்பிட முடியுமா, சத்தம் இல்லாம சாப்பிட முடியுமா. அதன் மூலம் என்னுடைய சரீரத்தை பராமரிப்பதற்காக நான் அதை சாப்பிடும் பொழுது பாபா சொன்ன மாதிரி என்னால அந்த ஆன்மீக சந்தோஷத்தை பேணக்கூடியதாக இருக்கின்றதா. அதே நேரம் மௌனமாக இருந்து இதை பற்றி சிந்தி நான் பார்க்கின்றேனா. அப்ப என்னுடைய ஆன்மீக சந்தோஷம் முக்கியமாக இருக்கின்றதா. அதன் மூலம் நான் ஆத்மாவுக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை எப்பயுமே கொண்டிருக்கின்றேனா. ஆகவே இந்த முரளியிலே இதை நான் கடைந்தது இதுதான். நீங்கள் என்ன சாப்பிட போகின்றீர்கள், என்னத்தை பெற போகின்றீர்கள். நீங்கள் தேவர்களுடைய சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். முழுசாகவே அவர்கள் எவ்வாறு எல்லைக்கு அப்பாற்பட்டதை கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுவீங்கள், தேவரை போல சாப்பிடுவீங்கள். மற்றும் உங்களோட சந்தோஷம் உங்களுடைய சாப்பாட்டில் மட்டும் இல்லை, இது அகநோக்கத்தில தான் வருகின்றது, சாப்பாட்டின் மூலம் வராது என்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதைத்தான் நானும் இந்த முரளியிலே பயிற்சி செய்தேன், அதை நீங்களும் செய்வீர்கள் நம்புகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.